அந்த கால் பாதத்தை வச்சுதான் உக்காந்துட்டாரு அண்ணாமலையார். ஆமா, அதனாலதான் தீபம் வந்து இந்த பாதத்தை ஏத்துறாங்க. ஓஹோ, சரி சரி. ஃபர்ஸ்ட் பருவத மலையில வச்சார காலு, அங்க வந்து அந்த மலையில வந்து தாங்கல சொல்லிட்டு அடுத்த காலம் கட்டு வச்சாரு. சாமி வந்து உட்காந்துட்டாரு. ரொம்பவே ஆபத்தான இடத்துல உட்காந்துருக்கீங்களே, சாமி பார்த்துப்பாரு. அண்ணாமலையார் அது தீப தரிசனம் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை பாக்குறோம். ஆமா, பெருமானுடைய தரிசனம் எப்ப கிடைக்கும் அந்த பாதத்துக்காக ஏங்கி நின்றோம் நாங்கெல்லாம். வந்து நம்ம போய் அண்ணாமலையார் திருவடி போய் தொட முடியுமா? தொட முடியாது ஐயா. எப்படி இப்ப இந்த இடத்துல நம்ம தொட முடியுது? அவரோட கால் பாதத்தை நம்ம தொட்டு வணங்குறோம். அந்த பாதத்தை வந்து நம்மளுக்கு தொடர்றதுக்கான தகுதி கொடுத்துக்கிறார் சாமி. சாமி தெரியுதுங்களா? சூப்பரா தெரியும். இங்க சக்கரம் இருக்குன்னாங்களே ஐயா. வலது கால் இடது கால், இது இடது கால் வலது கால், இது வலது கால் இடது கால். எதுங்களா? 2 கட்டை வரல. 1 2 3 4 5, 1 2 3 4 5. இது ஒரு பாதம் தனியாக தெரியுதுங்களா? இது ஒரு பாதம். அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலை தாயாருக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. பலம் தவம் எடுத்தாதான் சாமி பாதத்தை நம்ம பார்க்க முடியும், தெரியுங்களா? அத வந்து தெளிவா பாகத்துக்காக பாக்குறேன். அந்த பாதத்தை, பாத தரிசனம் சூப்பர். நம்ம இங்க வந்து தீபம் பாகத்துக்கு பெருசு இல்ல. ஆமா ஆமா, சாமி வந்து நின்னாருன்னு பாத்தீங்களா? அண்ணாமலையார். அந்த பாதம் நம்மளுக்கு தெரியும். என்ன அது? சிவபெருமானுடைய காலடி பாதம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணியிருந்தாங்க, இப்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்களா நீங்க? அவன் பூஜை பண்ணியிருந்தாங்க, ஆனா உங்களுக்கு பாதம் தெரியுது? அவருடைய பாதம் தெரியலையே. அதுக்குதான் இப்ப பண்றது. இது பண்ண தெரியுமா? பண்ணி சுத்தம் பண்ணி எண்ணெய் நெய் காப்பு போடணும், புரியுதுங்களா? ஆனா பூஜை பண்ணது உடனே ஆனா அழிச்சிட்டீங்களே. அதுதான் நெய் காப்பு போடுறேன். நெய் காப்பு போட்டு சிறப்பிடுமா? நெய் தானே முக்கிய சாமி. நீங்க எது ஊத்துறீங்க அங்க தீபத்துல? நெய் தான். அதுதான் பண்ண போறேன். அதுதான் பண்ண போறீங்களா? இது எப்ப பண்ணுவீங்க? நீங்க கூட பண்ணலாம். எதாந்து பண்ணலாம். பால், தேன், தயிர், விபூதி. இந்த கால் பாதம் எவ்வளவு நாளா இருக்கு? சிவபெருமான வந்து பர்வத மலையில வந்து காலை வச்சு அங்க தாங்க நிக்க முடியலன்றதால இங்க வந்து கால் ஊனி உட்காந்துட்டாரு. இங்க உட்காந்துட்டாரு. அதுதான் அந்த கால் பாதம் தான் பழைய விவரங்களா இருக்குது. அந்த கால் பாதத்தை வச்சுதான் உட்காந்துட்டாரு அண்ணாமலையார். அண்ணாமலையார். ஆமா, அதனாலதான் தீபம் வந்து இந்த பாதத்தை ஏத்துறாங்க. ஓஹோ, சரி சரி. ஃபர்ஸ்ட் பருவத மலையில வச்சார காலு, அங்க வந்து அந்த மலையில வந்து தாங்கல சொல்லிட்டு அடுத்த காலம் கட்டு வச்சாரு. சாமி வந்து உட்காந்துட்டாரு. ரொம்பவே ஆபத்தான இடத்துல உட்காந்துருக்கீங்களே, சாமி பார்த்துப்பாரு. நம்ம நினைச்சா வந்தேன், சாமி கூப்பிட்டு வந்தாரு. ஓகே ஓகே. பெருமான் கூப்பிட்டு வந்தாரு, உட்கார வச்சாரு. நீங்க தொடங்க வர்றாரு. நம்மள வந்து நீங்க அந்த தரிசனம் என்னோட போல நீங்களும் பார்க்க போறீங்க. அவ்வளவுதான். சரி சரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க அப்படியே அண்ணா அந்த பக்கம் இருந்தாருன்னா கீழே போக வேண்டியதுதான். பாதாளத்துல தான் இருப்பாரு. ஆனா அண்ணாமலையார் இருக்கிறதுனால அவர் மேலதான் அவர் காப்பாத்திப்பாரு. பார்த்து உட்காந்தீங்களா? இதுக்கும் சாமி இருக்காரு, அவரு தானே நம்மள உட்காரச்சிங்க. சரி சரி. சிவாய நம. இப்போ இதுக்கு என்ன பண்ண போறீங்க? இவருக்கு வந்து நெய் காப்பு பண்ண போறோம். நெய் காப்பு புதுசா ருத்ராட்சி மாலை வாங்கிட்டு வந்துருக்கீங்க. ஆமா, நாங்க நேற்று தான் வந்து சமய தீட்சை குருநாதர் கிட்ட கோணம்பட்டியில எடுத்தோம். சாமி அங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இடத்துல வாங்கிருக்கலாம் ருத்ராட்சம். அங்கெல்லாம் வாங்க முடியாதா? ஒரு அடியார் மூலியமா வந்து வாங்கி தர சொல்லி அந்த அடியார் வந்து அங்க போய் யாரும் வந்து ஸ்டால் போடல அந்த இடத்துல. அந்த ஸ்டால் போடுறதுல கிடைக்காதால குருநாதர் அந்த கிடைக்காத இது அண்ணாமலையார் வந்து இங்க இன்னைக்கு நான் மதியம் வந்தேன். வரவேல சரியான தூக்கம். ஒரு கோயில்ல வந்து சாய்பாபா கோயில் போய் பட்டு தூங்கி இந்த எழுந்து அங்க வந்து புதுசா மாலை வாங்கி கவுத்து அதை எடுத்தா வந்து அண்ணாமலையார் கிட்ட பாதத்துல வச்சு இன்னைக்கு எங்க மனைவி நாங்க 2 பேரும் வந்து இந்த அண்ணாமலையார் பாதத்துல இருக்கிற அந்த ஜவமாலையை நாங்க கழுத்துல தறிக்க போறோம். எல்லாம் பெருமானுடைய திருக்கருணை தான். திருக்கருணை. வரலா? ஆமா ஆமா. பெருமான் தெரிஞ்சுங்களா? மணி நேரம் தேடி இருந்தேன், பாருங்க அந்த தரிசனத்தை தெரிஞ்சுங்களா? இந்த பாதம் தான் பெருமானுடைய பாதம். விரல் இதுல ஒத்த கால் இருக்குதா ரெட்ட கால் இருக்கு? 2 கால் பாருங்க.
இந்த பாருங்க நேகால் எடுத்துங்களா, கால் கால் வந்து பாருங்க. இவரு தான் இப்போ தேடி இருந்தான். இந்த பாருங்க, இந்த பாருங்க வருதுங்களா, அடுத்த கால் தான் இருக்குங்களா, வருதுங்களா, வந்துச்சுங்களா பாருங்க. கட்டை வரல, அதுக்கு செகண்ட் வரல. 3 4 5 ஆச்சுங்களா. 1 2 3 4 5. பெருமான் வந்து பருவதமலை பார்த்த மாதிரி நிற்கிறதா பாருங்க, தெரியுங்களா? இப்போ ஆமாண்ணா, தரிசனம் பாருங்க, பருவதமலை பார்த்த மாதிரி இருக்காரு. சாமி எங்க நின்னுக்கிறாரு பாருங்க. இந்த தரிசனம் காண்றது தான் பெருமான் வந்து இங்க நம்மளுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆமாண்ணா, பாருங்க, நம்ம சுத்தம் பண்ணனா கிடைக்கும். சிவ சிவா. அண்ணாமலையார் அது தீப தரிசனம் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்குறோம். ஆமாம். பெருமானுடைய தரிசனம் எப்போ கிடைக்கும்? அந்த பாதத்துக்காக ஏங்கி நின்றோம் நாங்களாம் வந்து. என்கிட்ட பால் இல்லை, தயிர் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன சொன்னீங்க? இந்த பாதத்துக்காக பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த பாதத்தை பார்க்கறதுக்காகவா? இதுக்கு முன்ன கொரோனால 2020 வந்துருந்தேன். அந்த நின்றுங்கனே என்னை அமுச்சு விட்டாங்க, ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுத்தாங்க. அது ஒரு மொபைல் தொலைஞ்சு போச்சு. அது எதை செத்து போச்சுன்னு சொல்லலாம். அந்த மொபைல் வந்து ரொம்ப நாள் இல்லை. அந்த தரிசனம் நான் பார்த்ததை விட எல்லாரும் கிடைக்கணும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துறாரு அண்ணாமலையார். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? நாங்கள் செய்யாறுல இருந்து வந்திருக்கோம். செய்யாறுல இருந்தா? சரி சரி. இதோ தெரியுதுங்க, கால் பாதம், விரல், பாதம் சூப்பரா இருக்கு. பஸ்லேயே அவர் தானே. ஆமா ஆமா. இறைவன் திருவடி போய் நம்ம அடைய முடியுமா? கிடைக்க முடியுமா நம்மளுக்கு? இறைவன் திருவடியை நம்ம போய் அண்ணாமலையார் திருவடி போய் தொட முடியுமா? தொட முடியாது ஐயா. எப்படி இப்போ இந்த இடத்துல நம்ம தொட முடியுது? அவரோட கால் பாதத்தை நம்ம தொட்டு வணங்குறோம். அந்த பாதத்தை வந்து நம்மளுக்கு தொடர்றதுக்கான தகுதி கொடுத்துக்கிறார் சாமி பெருமான் வந்து. பாருங்க, இம்மா நேரம் சாமி இங்க இருக்காருன்னு தேடிக்கிறாரு. சாமி இங்க தாங்கிறாரு, நம்ம பிடிச்சி இங்க நின்னுங்கிறாரு. அந்த பாதம் 2 பாதம் பாருங்க. யாருக்கும் கிடைக்காத அந்த பேர் இன்பம் நம்மளுக்கு கிடைக்குது பெருமான் கிட்ட. உலகத்துல இருக்கிற எந்த மக்களும் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னோட கிடைக்கல, உங்களுக்கு சேர்த்தன்னு கிடைச்சிருக்குது. நீங்க அபிஷேகம் பண்ண போற கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, நெய் காப்பு போட போறோம் பெருமானுக்கு. நெய் காப்பு போட்டு புதுசா ருத்ராட்சி வாங்கிட்டு வந்துருக்கோம். அந்த ருத்ராட்சி வந்து பெருமான் திருவடியில இருந்து தான் நாங்க போடணும்னு பெருமான் வந்து நம்மளுக்கு அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. குருநாதருடைய திருக்கரங்களால நேற்று வந்து உபதேசம் கிடைச்சது. எங்கள் குருநாதருடைய ஆசீர்வாதத்தால் பெருமானுடைய திருவடியை நாங்கள் பிடிச்சிக்கணும். அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்களுக்கு. பஞ்சாமிர்தம் போட்டால் என்ன பண்ணுவோம்? பலகாயங்கள்லாம் தேவைப்படுது இல்லை? இறைவன் திருவடிக்கு வச்சு நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ பஞ்சாமிர்தத்தில் அபிஷேகம் பண்ணுறத நம்ம பழம் வச்சு பண்ணுறீங்க, இருக்கிற பொருளை வச்சு. ஒரு பழம் என்ன இருக்குதோ பெருமான் திருவடியில இருந்து பண்ணுறோம். இதுக்கு நம்ம தேவையானது பால், தயிர் எல்லாம் நம்ம கீழே இருந்தால் நம்ம எடுத்துன்னு வருவோம். நம்ம அதை அங்கேருந்து எடுத்துன்னு வரல, அதனால இறைவனாண்டு நம்ம எடுத்துக்கிறோம். சரி சரி சரி. ஐயம் போட்டுல இருந்து அடியா லைட்டா மாறி பார்த்து சிவனே போற்றி, எல்லா பரிமாணங்களும் இறைவா போற்றி, ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம்மன்னா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதே, ஹரஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம்மன்னா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய சிவாய.
பேலன்ஸ் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி இருக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா இதுவும் அவர் பார்த்துக்கிறாரு. பெருமாள் வந்து நம்மளுக்கு எதுவும் அவர் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாரு, அவரே பார்த்துப்பாரு எல்லாமே. சிவாயம் 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 தெரியுதுங்களா? சூப்பரா தெரியுது. இங்க சக்கரம் இருக்குன்னாங்களே ஐயா. வலது கால் இடது கால், இது இடது கால் வலது கால், இது வலது கால் இடது கால். எடுத்துங்களா? 2 கட்டை வரல. 1 2 3 4 5 1 2 3 4 5. இது ஒரு பாதம் தனியாக எடுத்துங்களா? இது ஒரு பாதம். பாத்துட்டு சாமி பொட்டு வைக்கணுமா? அங்கே நில்லு சாமி, நீ அங்கே நில்லு. அது வந்து தீபம் ஏத்துறாங்க, இவருக்கு அங்கே ஏத்துறாங்க. இது அங்கே கோபுரத்துக்கு நேரம் தெரியும் கீழே. எவ்வளோ தெரிஞ்சுங்களா சாமி? என் ஃபோன்லேயும் கொஞ்சம் எடுக்கிறீங்களா இல்லை நீங்கள் அனுப்பிச்சி விட்றீங்களா? கனசேகரா ஃபோன் எடுத்துறியா? ஐயா நான் அனுப்பிச்சு விட்றேன் ஐயா. நீங்கள் இந்த குரூப் இருக்கு, சிவசிவ குரூப் உலக சிவன் எடுத்துருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? இதோ போட்டேங்கய்யா. இது என்ன ஐயா? திராட்சை பெருசா போடாதா? குட்டி கொண்டு பண்ணுமா? இருக்கு போட்டு. இதுனா போடுற ரெடி நான் ரெடி வரல. உங்க ஃபோன் கொடுங்கண்ணா, வீடியோ எடுத்துறேன். இதெல்லாம் படைக்கிறீங்களா நீங்க வச்சு? பிஸ்கெட்டு, இது எள்ளூருண்டை படைச்சிட்டு எங்களுக்கு தருவீங்களா? ஏன்னா கண்டிப்பா 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 எல்லாரும் நீ கடல்கிட்ட கேட்டது கடிச்சிச்சு பத்தியா? எனக்கு வேணும் சொல்லி நின்று. ஆமா, எனக்கு கண்டிப்பா நான் டீ காஃபி கேட்டேன், பிஸ்கட் கொடுக்குறாரு. ஆனா பரவாயில்ல, இப்போ பசிக்கு ஏதாவது சாப்பிட்டா ஓகே. லைட் அங்க அடி கரெக்டா. அண்ணா மலையாருக்கு, அண்ணா மலையாருக்கு, அண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணா மலையாருக்கு, அருட்பெரும் ஜோதிக்கு, அண்ணா மலையாருக்கு, அண்ணா மலையாருக்கு. ஓகேண்ணா ஓகே. யாரோ ஃபோன் பண்ணி நினைக்கிறாங்க அவருக்கு. யாரோ அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலை தாயாருக்கு அரோகரா அரோகரா அரோகரா. புளித்தோல் தானே அது? சரி ஓகே. தனியே வாங்கி அடியில வாங்கி 1/2 நாள்
இங்க வாங்கறது இல்ல, நீங்க இது கால் பாதல வச்சிருந்தாலும் கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் இங்க பாருங்க. இதை வந்து வரீங்களா இல்லையா என்ன சொல்றீங்கப்பா?